Hi brothers and sisters, welcome to this new video. Nifty expiry புதன்கிழமைன்னு நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். அப்பாலஜிஸ். ஆக்சுவலா திங்கக்கிழமை தான், நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கப்போ எக்ஸ்பைரிக்கு ரைட்டா. அப்புறம் நேற்று வீடியோ அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கு முன்னாடி நம்ம வெஜ் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு வெஜ் பேட்டர்ன் பிரேக் பண்ணா மேலே போன நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வீடியோல தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதும் பார்ப்போம். நிஃப்டி ஏறுவது கஷ்டமா அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கலா கடைசியாகவும் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி இப்போ இதெல்லாம் அழிச்சிருவோம். நம்ம ஏற்கனவே வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணது முன்னாடி உள்ள வீடியோல பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். இந்த வெஜ் பேட்டர்ன் நம்ம போட்டிருந்தோம். ஓகே, இதை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்ம நேற்று வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அதையும் மார்க் பண்றேன். 25,365 இந்த அதாவது நேற்றையுடைய ஹை. இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, நேற்றையுடைய ஹைக்கு மேலேயே மார்க்கெட்டே கேப் அப் ஆகி ஓபன் ஆயிடுச்சு. சோ அந்த இது ஈஸியா அது போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் 25,448 அதையும் பிரேக் பண்ணி கிரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது 25,669 இந்த ஸ்விங் ரைட்டா. இதைத்தான் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நிக்குது. இதை உடைச்சிட்டு மேல போகும் பட்சத்துலதான் மார்க்கெட் வந்து லைஃப் டைம் ஹையான 26,277 நோக்கி போகும். அது எப்படி நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். அதே மாதிரி காலையிலே கிஃப்ட் நிஃப்டி அப்ல ட்ரேட் ஆனதுனால கேப் அப் சொல்லிட்டு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். சரியா, இன்னைக்கு காலையில இந்த 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். நேற்றைய க்ளோஸ் 25,323. இன்றைக்கு ஓபன் 25,394. சரியா, ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9.5க்கு ஒரு லோ போட்டுச்சு. அது வந்து 25,376. அதுல இருந்து 45 டிகிரில மார்க்கெட் மேல போச்சு. 2:30 மணி வரைக்கும் 25,621 250 பாயிண்ட்ஸ் அப். அதுல சில ஒரு அரை மணி நேரம் கன்சால்டேஷன் நடந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் டப்புன்னு கீழே விழுந்தது. 25,566. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 25,585 வெயிட்டேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது. சரி, நம்ம டே கேண்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து முக்கியமா ஏறினதுக்கான காரணங்கள் பல காரணங்கள்ல இதுவும் காரணமா இருக்கலாம். ஏன்னா ஐஎன்ஆர் வந்து 88.88 ஹை, இப்ப 87.9 இந்தியன் மணி நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அது நம்பர் 1 மகிழ்ச்சியான விஷயம். அடுத்தது இந்தியா விக்ஸ் 3% அப் ஆயிருக்கு 10.86. இது வந்து ஒரு விக்ஸ் கூடுறது வந்து ஒரு கவலை தான். அது இருந்த போதிலும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா மேல போயிருக்கு. பேங்க் நிஃப்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதுல ஆக்சிஸ் பேங்க் 2.5% அப் ரிசல்ட். அப்புறம் HDFC 1.5% அப், ஐசிசி பேங்க் 1.5% அப். FMCG ஸ்டாக்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி மட்டும் தான் இன்னைக்கு கீழே இறங்குச்சு. ரைட்டா, இந்த டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன், பெருசு பண்ணிடுறேன். இந்த கேண்டில் தான் பெரிய கேண்டில். இந்த ஓபன் 25,394, ஹை 25,625, லோ 25,376, க்ளோஸ் 25,585. 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகி கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. எல்லாருடைய போர்ட்போலியோவும் கிரீன் பிளஸ்ல இருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி இன்னைக்கு கிரீன் வந்து 444 கேண்டில்ஸ், ரெட் 7 கேண்டில்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் 25,300 ஆயிடுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,650. அதுதான் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் நேற்று சொன்ன ரெசிஸ்டன்ஸ் தான். அதுக்கு மேல லைஃப் டைம் ஹை 26,277 தான். அதுக்கு இடையில ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்ல. சரியா, டாப் கெய்னர் இன்னைக்கு வந்து நெஸ்டல் 4.5% அப், FMCG ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தல. அதே மாதிரி டாடா கன்சியூமர் 3.25% அப், தைரோக்கர் 3.5% அப், பிரிட்டானியா 2.25% அப். அப்புறம் டாப் லூசர் வந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ் 2.5% டவுன், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 0.5% டவுன், BPCL 0.5% டவுன், SBI லைஃப் வந்து 0.25% டவுன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டிக்கு மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் பாருங்க, அப்படியே கேப் அப் ஆகி நல்ல ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு 56,994 டு 57,525 500 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். சப்போர்ட் 57,000, ரெசிஸ்டன்ஸ் 57,500, அடுத்தது 58,000. ரைட்டா, கிரீன் கேண்டில் இன்னைக்கு 5, ரெட் கேண்டில் 6. பேங்க் நிஃப்டி லைஃப் டைம் ஹையை நோக்கி போயிட்டே இருக்குது. லைஃப் டைம் ஹை வந்து 57,628 தான் லைஃப் டைம் ஹை. அதை உடைச்சிட்டு போறதுக்கு முயற்சி எடுக்குது. 57,628. இப்ப இன்னைக்கு வந்தது வந்து 57,525. 100 பாயிண்ட் தான் டவுனு. நாளைக்கு கேப் அப் வச்சுட்டாலே அதை உடைச்சிட்டு போயிடும். இது வந்து ஒரு அழகான 45 டேல ஸ்ட்ராங் ரைசிங் சேனல் போட்டு போயிட்டே இருக்கு. இது அதை உடைச்சிட்டு போனா 59,000 தான் இதோடைய அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். சரியா, பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, கோல்டு வந்து அதே போலதான் வானமே எல்லை. இன்னைக்கும் புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்கு. என்னமோ இந்த
கோச்சிக்கிட்டு போவாங்க தெரியுமா, நான் உன்னை திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பியே பார்க்காம போயிட்டு இருக்கு. இப்போ புதிய லைஃப் டைம் ஹை 4247.7. இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 11,900, 12,000 கிட்டத்தட்ட. இதுக்கு காரணம் ஐஎன்ஆர் ஏற்கனவே கொஞ்சம் வீக் ஆயிட்டே இருக்கும்போது கூட வேகமா ஏறிச்சு. இப்ப ஐஎன்ஆர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால இந்த போர்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகல. இல்லாட்டி நேரம் 1,00,000 தாண்டி இருக்கும் சவரம். ஐஎன்ஆர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தாண்டாம கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். சில்வர் அதே மாதிரி 3 நாளா ஒரு கன்சல்டேஷன் தான் நடக்குது. அந்த சில்வர் வேகமா ஏறணும்னு தான் கோல்டு ரோசப்பட்டு அதை விட வேகமா ஏறாரு. நீ தான் ஏறியா நான் ஏற மாட்டான்னு ஏறிட்டு இருக்கு. 53.62 தான் அதோட லைஃப் டைம். 3 நாள் அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் பிரேக் பண்ணிடுமோன்னு ஒரு ஐயா இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் வந்து 52.64. பிட்காயின் அந்த கீழே தான் போடுது. 1,11,660. அதனுடைய லைஃப் டைம் 1,26,222. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா மார்க்கெட்டுமே அப்பு. எப்படி கோல்டு அப் மாதிரி, நிஃப்டி அப் மாதிரி எல்லாமே அப்பு. டோஜன்ஸ் 1/4% அப்பு, S&P 500 1/2% அப்பு, நாஸ்டாக் 1/2% அப்பு, ஜப்பான் நிக்கி 1.25% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1/4% டவுனு. சிங்கப்பூர் மட்டும்தான் டவுனு 1/4%. ஹாங்காங் ஹேங்சன் பிளாட், தைவான் வெயிட்டேஜ் 1.5% அப்பு, கொரியா கோஸ்பி 2.25% அப்பு, SCT காம்போசிட் 1/2% அப்பு, ஜாகிரதா இந்தோனேசியா 1% அப்பு, சங்கை சைனா 1/4% அப்பு. ஈவன் வந்து இங்கிலாந்துடைய ஜிடிபி வர இருக்கு. அப்புறம் இந்தியா M3 மணி சப்ளை டேட்டா வர இருக்கு. அப்புறம் யூஎஸ் பிலோபீடியா ஃபெட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வர இருக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் வர இருக்கு. FIDA ஆக்டிவிட்டி அதே தான். அவங்க வந்து விற்கவும் மாட்டேங்கிறாங்க, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதே தான் ஓடுது. நேற்று வெறும் 68 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1508 கோடி வித்தாங்க, 240 கோடி வித்தாங்க, 459 கோடி வாங்கினாங்க, 1308 கோடி வாங்கினாங்க, 81 கோடி வாங்க. இப்படி இந்த மாசம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு 1893 கோடிக்கு வித்திருக்காங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய டாட்டா. சரி, ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சப்போர்ட் சைடு வந்து 25,500, 400, 300, 200, 100 அப்படியே 1,00,000 அப்படி கான்ட்ராக்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியான ரெசிஸ்டன்ஸ் தான். 25,600, 700, 800, 26,000, 26,500. பிசிஆர் பாத்தீங்கன்னா 1.54 ஓவர் பாட்ல போயிட்டு இருக்குது. டேட்டா மாறுபடலாம் லைவ் மார்க்கெட்ல. இதை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிடக்கூடாது. சரி, அப்புறம் மறுபடியும் ட்ரம்ப் வந்து சொல்றாரு, நான் ட்ரம்ப் PM மோடி கிட்ட பேசும்போது இந்த ஆர்டிகல் பாருங்க, NDTV வந்திருக்கு. இந்தியா ரெஸ்பான்ஸ் டு ட்ரம்ப் கிளைம் தட் PM மோடி மேட் ஏ ரஷ்யன் ஆயில் ப்ராமிஸ் ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இதுல மோடி பேசாத மாதிரி தான் இந்த ஆர்டிகல் வருது. அதே மாதிரி மணி கண்ட்ரோல்ல கிளீனாவே மென்ஷன் போட்டாங்க. இந்த பாருங்க, அதாவது மணி கண்ட்ரோல்ல டிப்ளமேட்டிக் டினைல், நோ போன் கால் பிட்வீன் PM மோடி அண்ட் ட்ரம்ப், MEA ரிஜெக்ட்ஸ் US பிரசிடென்ட் கிளைம் ஆன் இந்தியா ஸ்டாப்பிங் ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் அப்படி சொல்லிட்டாங்க. சோ அந்த ட்ரம்ப் மறுபடியும் அந்த சீஸ்ஃபயருக்கு 50 தடவை சொன்ன மாதிரி இதுவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ட்ரம்ப் தாரிஃப் வந்து எக்ஸ்போர்ட் டு US வந்து 12% குறைந்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அப்புறம் வந்து சில இதுல வந்து 37% குறைந்ததாக India.com, அப்புறம் பாஸ்கர் ஏதோ ஒரு சைட்டு அதுல வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா ஹிட்ஸ் யுக்ரைன் கேஸ் சைட்டை பண்ணிருக்குது. ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவுக்கு ஃபிளை பண்றாரு. கோல்டு ஏறுறதுக்கு காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு நான் சொல்லிட்டு இருக்கேன். போர் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க காசா சீஸ்ஃபயர் நடந்து முடிஞ்ச போதிலும் இன்னைக்கும் 3 பேரை கொண்டிருக்காங்க இஸ்ரேல். அதே மாதிரி இவங்க பாடிஸ் கொடுத்த போதிலும் அந்த பாடி வந்து 1-2 அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் முத்திட்டு இருக்கு. இதுக்கு உடனே ட்ரம்ப் வந்து சமாதானப்படுத்தாம சில வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. அதாவது as soon as I say a word அப்படிங்கிறாரு. இதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. இஸ்ரேல் வந்து டக்குன்னு ரிட்டர்ன் ஆயிருவாங்க காசாக்குள்ள, ஹமாஸ் வந்து சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டோனும் அவருடைய இதுவும் மாறுது. அதே மாதிரி பாலஸ்தீன் பாடிஸ் ரிட்டர்ன் பண்ணதை வந்து அவங்களுடைய டார்ச்சர் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருக்கிறதாக ஹமாஸ் சொன்னதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. இப்படி அந்த பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. உலகத்துல அமைதி ஏற்படணும்னு நம்புவோம். கிட்டத்தட்ட வந்திருக்கு. யுக்ரைன் ரஷ்யா அமைதி ஏற்படணும், அதே மாதிரி காசா இஸ்ரேல் அமைதி ஏற்படணும். இருந்தாலும் பிரச்சனை வேற பக்கமா திசை திரும்புது. கோல்டு இதுவும் ஒரு காரணங்களா இருக்கலாம், பார்க்கலாம். சரியா? சரி, லாஸ்டா நம்ம வந்து முஹூர்த் ட்ரேடிங் வந்து நடத்த போறாங்க. வருஷம் உள்ளதுதான். இந்த வருஷம் வந்து 1:45 to 2:45, 21 அக்டோபர். இதுக்கு முன்னாடி நீங்க உள்ள டாட்டா பாருங்க. 1 நவம்பர் 2024 நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 12 நவம்பர் 2023 நடந்தது. சரி, நம்ம கடைசியா இதுக்கு வந்துடலாம். நிப்டி ஏன், அதாவது நம்ம என்ன ஏறுவது கஷ்டமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த பாருங்க.
எஸ் நம்ம ஏற்கனவே டிரா பண்ணியிருந்தோம். இதை பெருசு பண்றேன். ஓகே, பெருசு பண்றேன். இப்போ டே கேண்டில் மாத்திடுறேன். இது எல்லாத்தையும் அழிச்சிருவோம். அழிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா போட்டாதான் நமக்கு புரிய வரும். இங்க ஒரு கோடு போடுறேன். மேல ஏற்கனவே முன்னாடி உள்ள ஸ்விங்கு, இந்த ஸ்விங்கு பக்கத்துல வந்துருச்சு. ரைட்டா? சோ ஈஸியா எல்லாருமே சொல்லலாம். பிகினர்ஸ் சொல்லுங்க, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டபுள் டாப். டபுள் டாப்னா என்ன? கீழே வரலாம். நம்பர் 1 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரைட்டா? இது ஒண்ணா. ரெண்டாவது இன்னொரு ட்ரெண்ட் லைன் நான் வரைகிறேன். எதுவுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்டை தான் இது பண்ணும், ட்ரெண்ட் லைனை தான் இது பண்ணும். இப்போ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். சோ அப் சைடு பிரேக் அவுட் கொடுத்து போகணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அப்பதான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. ரைட்டா? அதுக்கு அடுத்து லைஃப் டைம் ஹை தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அது ஒரு டபுள் டாப் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்னொன்னு வரைகிறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது இந்த கோடை கனெக்ட் பண்ணிட்டேன், ட்ரெண்ட் லைன். இந்த கோடை கனெக்ட் பண்றேன். இந்த 3 ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட்டா? இந்த 3 ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணிட்டேன். சோ இங்க ஒரு ரவுண்ட் போடுறேன். இந்த ஒரு ரைசிங் சேனல்லையும் ஒரு இது இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வருது. இந்த டபுள் டாப்லயும் ரெசிஸ்டன்ஸ் வருது. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எஃப்ஐஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ட்ரம்ப்பும் சப்போர்ட் இல்ல மார்க்கெட்டுக்கு. இருந்த போதிலும் ட்ரெண்ட் வந்து இப்ப அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சோ கன்ஃபியூஷன் இந்த இடத்துல. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரைடே வேற நாளைக்கு, அடுத்த நாள் திங்கட்கிழமை எக்ஸ்பைரி. எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.